ஜி தொடக்கம் எண் வரையான 8 நபர்கள் ஒரு வரிசையில் வடக்கு நோக்கி பார்த்த வண்ணம் அமர்ந்து உள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வாறான வினாக்கள் செய்யப்படும் பொழுது குறைந்தது 2 பாசிபிள் டயக்ராம் சரி கீறுதல் வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே 2 பாசிபிள் டயக்ராம் வரையப்பட்டுள்ளது. எம் என்பவர் வரிசையின் எந்த ஒரு முடிவிலும் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எம் என்பவர் இந்த இடப்புறத்தில் இருந்தோ அல்லது வலப்புறத்தின் முடிவிலோ அமர்ந்திருக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் இங்கே எம் வருவதற்கான சாத்தியம் இல்லை. அதே போன்று இந்த இடத்திலும் எம் வருவதற்கான சாத்தியம் இல்லை. இந்த 6 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் அமர்ந்திருப்பார். இரண்டாவது தகவல், எல் என்பவர் வரிசையின் இடப்புறத்திலிருந்து 6வதாக அல்லது வலப்புறத்திலிருந்து 3வதாக அமர்ந்திருக்கும் அதே வேளை ஜிக்கு வலப்புறமாக 4வதாக அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல் என்னும் நபர் இடப்புறத்திலிருந்து 6வதாகவும் அல்லது வலப்புறத்திலிருந்து 3வதாகவும், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 4 5 இந்த இடத்தில் எல் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. அதே நேரம் வலப்புறத்திலிருந்து 1 2 3 சரியாக பதியப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த பாசிபிள் டயக்ராம் அடிப்படையில் எல் இங்கே வருவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. அதேவேளை ஜிக்கு வலப்புறமாக 4வதாக அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிக்கு வலப்புறமாக என சொல்லும் பொழுது ஜி இங்கே 2 இடங்களில் மாத்திரம் காணப்பட வேண்டும். ஏனெனில் எல்லானது வலப்புறத்தில் காணப்படுகின்றார். 4 3 2 1. ஸோ கண்டிப்பாக ஜி இந்த இடத்தில் காணப்படுவார். இந்த டயக்ராமின் அடிப்படையிலும் ஜி இந்த இடத்தில் காணப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் டீட்டெயில்ஸ். ஜே என்பவர் ஐக்கு வலப்புறமாக 2வதாக இருப்பதோடு ஐயானவர் எல்லிற்கு அருகாமையில் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜே என்பவர் ஐக்கு வலப்புறமாக 2வதாக இருப்பதோடு அவர் எல்லிற்கு அருகாமையில் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ ஐ எனும் நபர் எல்லிற்கு அருகாமையில் அமர்ந்திருக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ள அந்த வகையில் ஐ இங்கே வருவதற்கான சாத்தியம் இல்லை. அதே போன்று இந்த இடத்தில் வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரம் ஐக்கு வலப்புறமாக ஜே இருத்தல் வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த இடத்திலும் ஐ வருவதற்கான சாத்தியம் இல்லை. மேலதிகமாக இந்த இடத்தில் ஐ இருக்கும் பொழுது ஜே இந்த இடத்தில் வருதல் வேண்டும். ஆகவே இந்த இடத்திலும் ஐ வருவதற்கான சாத்தியமில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீதமாக இந்த இடம் அல்லது இந்த இடத்தில் மாத்திரம் வருவதற்கான சாத்தியம் உள்ளது. அதனால் 2 பாசிபிள் டயக்ராமிலும் வெவ்வேறாக குறித்து வைத்து கொள்ள முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ இந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஜே ஆனவர் இந்த இடத்தில் காணப்படுவார். ஐ ஆனது 3வது இடத்தில் இருக்கும் பட்சத்தில் ஜே ஆனவர் 5வது இடத்தில் காணப்படுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தகவல், கே மற்றும் எச் என்பவர்கள் அருகருகே அமர்ந்துள்ளதோடு அவர்கள் வரிசையில் எந்த ஒரு முடிவிலும் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கே மற்றும் எச் அருகில் அமர்ந்துள்ளதோடு கே மற்றும் எச் அருகருகே அமர்ந்துள்ளதோடு அவர்கள் எந்த ஒரு முடிவிலும் அமர்ந்திருக்கவில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிபிள் டயக்ராமின் அடிப்படையில் கேஹெச் வருவதற்கான இந்த 2 இடங்கள் மாத்திரம் காணப்படுகின்றன. இருப்பினும் அவர்கள் எந்த ஒரு முடிவிலும் அமர்ந்திருக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த பாசிபிள் டயக்ராமானது தவறாக காணப்படும். மேலே உள்ள இந்த டயக்ராம் மாத்திரம் சரியாக காணப்படும். அதன் அடிப்படையில் இங்கே கேஹெச் வருவதற்கான சாத்தியமில்லை. இந்த 2 இடங்களில் மாத்திரம் வரக்கூடிய சாத்தியம் உள்ளது. கேஹெச் அல்லது கேஹெச் இந்த 2 இடங்களில் கே இங்கே வரலாம் அல்லது இதில் வரலாம். ஸோ அதன் அடிப்படையில் இவ்வாறு தகவல் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. இறுதி தகவல், கே மற்றும் எம்மிற்கு இடையில் ஒரு நபர் மாத்திரம் அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கே மற்றும் எம்மிற்கு இடையில் ஒரு நபர் மாத்திரம் அமர்ந்துள்ளார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எம் இங்கே அல்லது இந்த இடத்தில் வருவதற்கான சாத்தியம் மாத்திரம் காணப்படுகின்றது. ஏற்கனவே எம் ஆனவர் இந்த இடத்தில் வரமாட்டார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக எம்
இந்த இடத்தில் மட்டும்தான் காணப்படுவார். ஆகவே இந்த இடத்தில் எச்சினை நியமிக்க முடியாது. ஆகவே கே என்பவர் இந்த இடத்தில் காணப்படுவார். எச் என்பவர் அவருக்கு இடதுபுறமாக காணப்படுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், HKN அடிப்படையில் அமர்ந்திருப்பார்கள். இந்த கே மற்றும் எம்முக்கு இடையில் எல் என்ற நபர் அமர்ந்திருப்பார். இதன் அடிப்படையில் மீதமாக உள்ள நபர் என் என்னும் நபர் ஆவர். அவர் வரிசையின் வலப்புறத்திலிருந்து முதலாவதாக காணப்படுவார்.